இது பாடசாலை ஆய்வு கூடத்தில் உள்ள ஒரு முக்கோள் தராசு. சிறிய திணிவுகளை அளப்பதற்கு பாடசாலை ஆய்வு கூடத்தில் பயன்படுத்தப்படுகின்றது. காற்றோட்டம் இல்லாத இடத்தில் வைத்து இதன் வாசிப்பு எடுக்கப்படுதல் வேண்டும். ஏனென்றால் சிறிய காற்றோட்டத்தினால் கூட இதனது சமநிலை குழம்பலாம். சிறிய திணிவுகளை அளப்பதனால் காற்றோட்டம் உங்களுக்கு இடையூறாக இருக்கும். ஜன்னலுக்கு பக்கத்தில் ஆல்ரெடி ஃபேனை போட்டுட்டு இந்த ரீடிங்கை எடுக்கக்கூடாது. இந்த பாடத்தில் இந்த கருவி எவ்வாறு தொழிற்படுகின்றது என்று தான் ஆராயப் போகின்றேன். இதன் நோக்கம் கருவி எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு தொழிற்படுகின்றது என்பது மட்டுமே. இந்த தியரி பகுதிகளை நீங்கள் வகுப்பில் ஆசிரியர்களிடம் விளங்கிக் கொள்ளலாம், வினாக்களை செய்து பார்க்கலாம். இக்கருவி எவ்வாறு தொழிற்படுகிறது என்றதை மட்டுமே இங்கு ஆராயப்படும். இங்கு திணிவு அளவீடுகள் குறிக்கப்பட்டுள்ள 3 கோள்கள் காணப்படுகின்றன. அதில் இந்த கோளில் ஆழமான நீண்ட பள்ளங்கள் காணப்படுகின்றன. இந்த கோளிலும் அவ்வாறு காணப்படுகின்றன பள்ளங்கள். ஆனால் இந்த கோளில் அவ்வாறு காணப்படுவதில்லை என்பதை அவதானிக்கக்கூடியவாறு இருக்கின்றது. கோள்களில் வழுக்கி செல்லக்கூடியவாறு சிறிய நிறைகள் காணப்படுகின்றன. அந்த சிறிய நிறைகளில் காட்டிகள் காணப்படுகின்றன. கோள்களில் நிறைகள் குறிக்கப்பட்டு இருக்கின்றன. அதில் முதலாவது கோளில் உயர் நிறையாக 100 கிராமும், நடுவில் உள்ள கோளில் உயர் நிறையாக 500 கிராமும், மற்றையதில் 10 கிராமும், 10 கிராம், 500 கிராம், 100 கிராம், மொத்தமாக 610 கிராம் இங்கு வாசிக்கக்கூடியதாக உள்ளது. இங்கு சிறிய நிறைகளை நகர்த்தும் போது ஆழமான நீண்ட பள்ளத்தில் மட்டுமே நிறைகளை நிறுத்தக்கூடியதாக இருக்கும். பள்ளத்தில் விழுவதை உறுதிப்படுத்துதல் வேண்டும். இந்த சிறிய நிறையை அவ்வாறு இல்லாது கோள் மீது தொடர்ச்சியாக நகர்த்தக்கூடியதாக இருக்கும். தராசினால் அளவிடக்கூடிய திணிவு அளவீட்டினை கூட்டுவதற்காக கோள்களின் முடிவிடத்தில் நிறைகளை கொழுவுவதற்கு 2 அந்தங்கள் இங்கு காணப்படுகின்றன. அவைகளில் கொழுவக்கூடிய மேலதிக நிறைப்படிகள் ஆய்வுகூடத்தில் காணப்படுகின்றன. அதில் ஒன்று சிறியதாகவும் மற்றது பெரியதாகவும் இருக்கும். அவைகளை நாங்கள் தராசுடன் இணைப்பதால் திணிவு அளவீட்டின் உயர் பெறுமதியை கூட்டிக் கொள்ளலாம். இங்கு அளவீட்டு பொருட்களை வைப்பதற்கு உலோக மேடை காணப்படுகிறது. இப்பகுதியில் அளவீட்டு பொருட்களை நாங்கள் வைத்து கொள்ளலாம். உலோக மேடையின் கீழ் பூச்சிய செப்பம் செய்கை திருகு காணப்படும். இங்கு வாசிப்பு எடுக்கப்படுகையில் கோள்களில் உள்ள வெள்ளை நிறக்கோடு பூச்சிய கோட்டுடன் பொருந்துதல் வேண்டும். அதற்கு அது அலைந்தவாறு முதலில் காணப்படும். அலைவை தணிப்பதற்கு இப்பகுதி உதவுகின்றது. இதை மேலதிக காந்த தணித்தல் பகுதி என அழைப்பர். இப்பகுதியினுள் தணித்தல் நிகழ்கின்றது. தணித்தலுக்கு உட்பகுதி பயன்படுகின்றது.
ஆரம்பத்தில் பூச்சிய சிப்பம் செய்ய வேண்டும். அதற்கு கோள்களில் உள்ள பூச்சியத்தின் மீது சிறிய நிறைகளின் காட்டி இருத்தல் வேண்டும். சிறிய நிறைகளில் உள்ள காட்டிகள் பூச்சியத்திற்கு கொண்டு வருதல் வேண்டும். அப்போது கோள்களில் உள்ள கிடை வெள்ளைக்கோடு பூச்சிய கோடுடன் பொருந்த வேண்டும். தற்போது அது பொருந்தி இருக்கவில்லை. பூச்சிய கோட்டுடன் பொருந்துவதற்கு இந்த பூச்சியம் சிப்பம் செய்கை திருகு உருட்டப்படும். காட்டி பூச்சியத்தின் மேல் உள்ள போதும் கீழ் உள்ள போதும் பூச்சிய சிப்பம் செய்கை திருகினை எதிர்பக்கம் ஆக திருப்பி சமநிலைக்கு கொண்டு வருதல் வேண்டும். கிடை வெள்ளைக்கோடுகள் பொருந்துகையில் பூச்சியம் சிப்பம் செய்கை நிறைவுக்கு வரும். இப்பகுதி நுட்ப சுழற்சி புள்ளி, சுய ஒழுங்கு தாங்கிகள், உலோகத் தாங்கி முடிகள் என அழைக்கப்படுகின்றது. சுழல் புள்ளி ஒப்பமாக காணப்படும். தட்டு மேலே கீழே அசையும் போது உராய்வுகள் இல்லாது உள்ளே செல்லக்கூடிய வார்கோல் காணப்படும். இங்கு சுழல் புள்ளி ஒப்பமாக காணப்படுதல் அவசியமான ஒன்றாக இருக்கும். இப்பகுதி திண்ம வேர் உலோக அடி என அழைக்கப்படுகிறது. தராசின் அடிப்பகுதியாக இருக்கும். நாங்கள் அளவீட்டினை பெறுவதற்காக ஒரு கண்ணாடி குற்றியை உலோக மேடை மீது வைப்போம். முதல் பெரிய திணிவினை அசைத்து சிப்பம் செய்யப்படும். அதன் பின்னர் சிறிய நிறை அசைத்து சிப்பம் செய்யப்படும். அதன் பின்னர் சிறிய நிறை நுண் சிப்பம் செய்கை செய்யப்படும். பூச்சிய கோட்டுடன் பொருந்தியதன் பின்னர் வாசிப்பு பெறப்படும். தற்போது வாசிப்பு எடுக்கப்படும். நடுவில் உள்ள ஹோலில் 100 கிராமும், அங்கால இருக்கிற ஹோலில் 90 கிராம் எடுக்கப்பட்டிருக்குது. இங்கு 1.1 கிராம், மொத்தமாக 191.1 கிராம். இது பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் உள்ள இன்னொரு தராசு. இதை நாட்சட்ட தராசு என்று அழைப்பார்கள், அல்லது 4 ஹோல் தராசு. இங்கு திணிவு அளவீட்டிற்கு சிறிய நிறைகள் நகரக்கூடியவாறு 4 கோள்கள் காணப்படுகின்றன. முக்கோள் தராசை போன்றே பூச்சிய குறி, நிறைகளை வைக்கும் பகுதி, பூச்சிய சிப்பம் சிகைத்திருகு, ஒப்பமான சுழல் புள்ளி, நிறைகள் ஆகியவை இங்கும் காணப்படும். நாங்கள் இந்த பொருளை இதன் மீது வைக்கின்றோம். முதலில் இந்த தொழில் 100 வைத்த நாங்கள் கீழே வரவில்லை. 200 வைத்து நாங்கள் கீழே வரையில, 300 வைக்கிறோம் வரையில,
400 வரையில் 500 வரையில் அங்கால 20 அங்கால 40 இதுக்கு இங்கால வந்துட்டு இது இங்கால வைத்துக்கொள்வோம். 0க்கு வாரக்காண்டி நாங்கள் அதை நகர்த்தோம். 0க்கு வாரத்துக்கு நகர்த்தினா இதில் வந்துட்டு இது ஓரளவுக்கு நாங்கள் ரீடிங்காக எடுக்கலாம். ഇതിൻ്റെ വാസിപ്പ് பார்த்தீங்கன்னா 542 கிராம் 542 கிராம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் 0க்கு கொண்டுடும். இந்த பொருளுக்கு பதிலாக நம்ம இங்கே உள்ள தூக்கி வைப்போம். 100 200 300 கீழே வந்துட்டு அப்போ 200 கொண்டு போகும். 20 40 50 கீழே வருது. இப்போ 40 போனால் 0 செட் பண்ணும். இப்போ ഇതിൻ്റെ വാസിപ്പ് പേരുകൾ 245.6 கிராம். அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் 0க்கு கொண்டு போகும். இந்த லைட்டு பையிலாக இந்த பேப்பர் பின்ன வச்சுக்கிட்டேன். 100க்கு கீழே வந்துட்டு 10க்கு கீழே வந்துட்டு அப்போ இதில் அளக்க வேண்டிய இருக்குது. இதில் ரைட் இந்த 6 கிராம் வந்துட்டு அப்படி இல்லாமல் இந்த சூப்பாக வைக்கலாம். வச்சா 100 200 300 400 ரைட். இது கீழே வந்துருக்குது. அப்போ அதை இங்கால மாற்றிட்டு இந்த ரீடிங்கை இங்கால 429.2 என்று அதில் திணிவு. இவ்வாறாக நாங்கள் இரண்டு திணிவுகளை வளர்க்கலாம். எல்லாம் 0 போய்க்கு 0